Students, welcome to online class with Hema. 10th Maths first chapter relations and functions exercise 1.2 la second sum let a equal to 1 2 3 4 etc up to 45 and or be the relation defined as square root of a number on E. Okay, write R as a subset of A cross A and also find the domain and range of R. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 1 2 3 4 எக்ஸெட்ரா அப்படி இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா சொல்யூஷன் எழுதிக்கோங்க. லெட் ஏ கிவன் ஏ ஈக்குவல் டு வாட் 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 45 இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஏ க்ராஸ் ஏ. ஓகே, ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கும். இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ அண்ட் ஆர் பி எ ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ க்ராஸ் ஏ என்ன இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ. இப்போ ஏ க்ராஸ் ஏன்னா இருங்க வரேன் 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 45 க்ராஸ் அகெயின் இன்னொன்று எழுதிக்கோங்க 1 2 3 4 etc up to 45 because இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆர்பிஏ ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் a square root of a number on E. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இது எப்படி எழுதுவீங்க 1 1 ஓகே 1 1 1 2 1 3 etc up to 145. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவீங்க 2 1 2 1 2 2 2 3 etc up to 245. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே எக்ஸெட்ரா அப் டு என்ன ஆகும்னா எக்ஸெட்ரா அப் டு 45 1 45 2 45 3 45 3 etc up to ஓகே 45 வரைக்கும் வரும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் இஸ் ரைட் ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ க்ராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ க்ராஸ் ஏ. அப்போது ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்னன்னா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் is square of bracket close பண்ணிக்கோங்க defined as is square of என்ன r equal to square of ன்னு கொடுத்துட்டாங்க is square of. so write r as a subset of a cross a. அப்போ என்ன பண்ணோம்னா 1 ஸ்கொயர் எல்லாம் எழுதுங்க 1 1 next 1க்கு 2 4 and then 3 9 and 4 16 ஓகே எக்ஸெட்ரா. அப்புறம் என்ன வரும்னா 4 16 5 25 5 25 6 36 ஓகே அவ்வளோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 7 7 49 வரும். ஸோ 45 வரைக்கும் தான், அதால் விட்டுருங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க, இது ஃபஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இது ஃபஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இது செகண்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ரீசன் எழுதணும்னா 1 is of the since 1 is of square 1 is the square of 1 is the square of 1 and 2 is the square of 4 2 is the square of 4 அதே மாதிரி 3 is the square of 9 அந்த மாதிரி எழுதணும் and so on அப்படின்னு எழுதிக்க. since 1 is the square of 1 2 is the square of 4 and so on. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் and r is defined as is square of அப்படி போட்டுட்டு ஆரை வந்து ஸ்கொயர் போட்டு போடணும் 2 4 3 9 அதான் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா ஆர் இஸ் a subset of a cross ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இஸ் ஆஃப் a number on a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு இது கண்டுபிடிச்சிட்டு இதை செகண்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது செகண்டு. ஓகே, இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் மாற்றிட்டு இதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃப்ரம் 1 and 2 எழுதுங்க. ஃப்ரம் 1 and 2 என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா ஆர் இஸ் a subset of a cross a. இந்த 1 1 எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே 2 4 இங்கே வரும் and then 3 9 இங்கே வரும்.
So R is a subset of A cross A. From 1 and 2, R is the subset of A cross A. A cross A. இப்போ புரியுதா? இந்த 1 1 2 4 3 9லாம் A cross Aல இருக்கும். ஓகே, அதான் கேட்டிருக்காங்க. ரைட் ஆர் as a subset of A cross A. இப்போ புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. அப்போ இது A cross A கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் எழுதணும். எழுதிட்டு ஃப்ரம் 1 and 2 R is a subset of A cross A. அப்போ இந்த 2 2 இங்கே இருக்கா, அதே மாதிரி 3 9 இங்கே வரும். 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 8 3 9. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 R is a subset of A cross A. அப்போது எப்படி எழுதுனான்னா R is a subset of A cross A. இது எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் R என்ன எழுதணுன்னா, ஏன்னா கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் Rன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் ஆஃப் R ஈக்குவல் டு என்னென்ன டொமைன்லாம் என்னென்ன 1 2 3 4 5 6. ஓகேவா? எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5 6. ஓகே, ஆரில் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் டொமைன் ஆஃப் R. அதான் இது ஆர்டர்ட் பேர்ன்னு சொல்லுவாங்க. ஆல் த ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் of the ordered pair in 2. Okay, all the first element. Next, range of R என்ன 1 4 9 16 25 36. அதை எடுத்து எழுதுங்க. range of R equal to 1 4 9 16 25 36. இதுதான் range of R. So இது என்ன? all the second elements of the ordered pair in 2. all the second elements of the ordered pair in 2. இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிக்கிறோம். A cross A கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் R என்ன பண்ணோம், ஸ்கொயர் as of a நம்பர் ஆன் ஏன்னு கொடுத்துட்டதால ஸ்கொயர் எல்லாம் எழுதிக்கணும். அப்புறம் R is a subset of A cross Aன்னு எழுதணும். இப்போ சொல்லும்போதே புரிஞ்சுட்டு அப்படியே எழுதலாம். ஸோ R is a subset ஈக்குவேஷனில் எழுதணும். டொமைன்லாம் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எழுதணும். அண்ட் தென் ரேஞ்ச் ஆஃப் Rனா செகண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எழுதணும். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.